இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 1,25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல். நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைக்க நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அடித்தளம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம். ஸ்ரீஹரிகோட்டாவில் 3,985 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3வது ராக்கெட் ஏவுதளம். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். நாட்டின் 6வது செமிகண்டக்டர் ஆலைக்கு பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 3,706 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உத்தரப்பிரதேசத்தில் 5 ஆலைகள் அமைய இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பின் அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முப்படை தளபதிகள் சந்திப்பு. பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை என தகவல். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்த வர்த்தகத்தை பெருமளவில் பயன்படுத்தினேன். சவுதி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் சர்ச்சை பேச்சு. பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் துருக்கி, அஜர்பைஜான் நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்ததன் எதிரொலி. இரு நாடுகளுக்கும் சுற்றுலா செல்வதற்கான இந்தியர்களின் முன்பதிவு 60% சரிவு. இந்தியாவின் ட்ரோன் எதிர்ப்பு ராக்கெட் பார்கவஸ்திரா பரிசோதனை வெற்றி. ஒடிஷா மாநிலம் கோபால்பூரில் ஒரே நேரத்தில் 2 பார்கவஸ்திரா ராக்கெட்டுகளை ஏவி இந்திய ராணுவம் சோதனை. எல்லை தாண்டி பாகிஸ்தானிடம் சிக்கிய இந்திய ராணுவ வீரர் இந்தியாவிடம் ஒப்படைப்பு. 20 நாட்களுக்கு பின் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் எல்லை பாதுகாப்பு படை வீரர் PK ஷா. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக BR கவாய் பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ. துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளை தமிழக அரசே மேற்கொள்வது தொடர்பான சட்டம் அரசிதழில் வெளியீடு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வேந்தர் கவர்னர் என்ற சொல்லை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் அரசு என்று பெயர் சேர்க்க உத்தரவு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பொய்களை மட்டுமே கூறி வருவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். திமுக உறுதியளித்தபடி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தரப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். கோடநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தரப்படும். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதி. பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ததும் CBIக்கு மாற்றியதும் அதிமுக அரசு. விசாரித்து தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மாநிலத்தில் ஆட்சி, மத்தியில் 39 MPக்கள் வைத்தும் தன்னால் சாதிக்க முடியாததை அதிமுக செய்துவிட்டதே என்று முதலமைச்சருக்கு வயிற்றெரிச்சல் என்று EPS விலாசல். மக்களுக்கும் மாநிலத்திற்கும்
நன்மை நடப்பதை கூட ஏற்க முடியாத உங்களை 2026 நிச்சயம் மக்கள் ஏற்கப் போவது இல்லை என்றும் காட்டம். பொள்ளாச்சி வழக்கில் அதிமுகவினரை காப்பாற்ற முயற்சித்தார் எடப்பாடி பழனிசாமி. பச்சை பொய்கள் பேசுவதில் பழனிசாமிக்கு நிகர் பழனிசாமிதான் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவர் என்றும் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பில் அதிமுக, திமுக என உரிமை கோருவதில் நியாயம் இல்லை என்று திருமாவளவன் கருத்து. வலுவான ஆதாரங்கள் இருந்ததால் தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் அணி தொடர்வது குறித்து நாளை முடிவு. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் சென்னையில் பேட்டி. ஆளுநர் RN ரவியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. கிண்டி ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்து பேசினார். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை முன்னிட்டு சென்னையில் பாஜக சார்பில் பேரணி. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட நூற்றுக்கணக்கானோர் நடைப்பயணத்தில் பங்கேற்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகை நமிதா சாமி தரிசனம். ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நமது ராணுவ வீரர்கள் நலம் பெற வேண்டி சிறப்பு வழிபாடு. பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி புகார் மனு. தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்று ஆன்லைனில் கோரிக்கை. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஓடும் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து 9 மாத குழந்தை உயிரிழந்த விவகாரம். அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம். நாளை மறுநாள் 10, 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. மே 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே வெளியாகிறது. செஞ்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்தில் 167 மாணவர்கள் வேதியியல் பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்ததால் சர்ச்சை. இதுகுறித்து தனி விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. போக்சோ வழக்கில் கைதான கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு நிபந்தனை ஜாமீன். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் ஜே குருவின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படையாண்ட மாவீரா திரைப்படத்தை வெளியிட தடை கோரிய வழக்கு. இயக்குனர் கௌதமன் நாளைக்குள் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தை அமல்படுத்தியது குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும். யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியலினத்தவர்கள் தாக்கப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கு. புதுக்கோட்டை ஆட்சியர், மத்திய மண்டல ஐஜி, புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க ஹைகோர்ட் கிளை ஆணை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி கஸ்டடி.
சிபிசிஐடியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்றின் அடிப்படையில் ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரணை. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். 28வது நாளாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அனல் மின் நிலைய நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கம். சென்னை பெருங்குடியில் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஐடி ஊழியருக்கு பாலியல் தொல்லை. மதுபோதையில் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருச்செந்தூர் அருகே உடன்குடி பெருமாள்புரத்தில் ஜிபி முத்துவின் ஆதரவாளர்களுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம். தெருவை காணவில்லை என்று சில தினங்களுக்கு முன்னர் புகார் அளித்திருந்ததை எதிர்த்து தகராறு. திருச்சி மேல கல்கண்டார் கோட்டை பகுதியில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு மனைவியுடன் ஜவுளி வியாபாரி தற்கொலை. கடன் தொல்லை காரணமாக விபரீத முடிவு என முதற்கட்ட விசாரணையில் தகவல். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தொடரில் குப்பை சேகரிக்கும் பிரச்சினை தொடர்பாக வாக்குவாதம். காங்கிரஸ் கவுன்சிலருடன் அதிமுக கவுன்சிலர் தகராறு செய்ததால் கூட்டத்தில் சலசலப்பு. புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலம். திரளான திருநங்கைகள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. காரைக்குடி அருகே சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு களை கட்டிய இரட்டை மாட்டு வண்டி பந்தயம். சாலையின் 2 புறங்களிலும் நின்று கண்டுகளித்த பார்வையாளர்கள். காரைக்குடி அருகே பாரம்பரிய முறையில் நடைபெற்ற ஊத்தா மீன்பிடி திருவிழா. 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. வேலூர் அருகே பொற்கொடியம்மன் ஏரி திருவிழா கோலாகலம். 1 லட்சம் பேர் கூடி ஏரியில் சமைத்து சாப்பிட்டு பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. கர்நாடக மாநிலம் கலபுருகி கிம்ஸ் அரசு மருத்துவமனையின் லிப்டில் சிக்கிய ஊழியர்கள். 1.5 மணி நேரத்திற்கு பின் 9 ஊழியர்களும் பத்திரமாக மீட்பு. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.